ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி சொரக்காய் மோர் குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம். சொரக்காய் மோர் குழம்பு செய்ய ஃபஸ்ட்டு மசாலா விழுது ரெடி பண்ணிக்கலாம். கடாய் சூடானதோ 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மூணு டீஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா 2 பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். இப்போ வறுபட்டுருக்கு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம், ஆற விடணும். இப்போ ஆறினதோ மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ மோர் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் சூடானதோ 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியணும். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். 1 காஞ்ச மிளகா 2 பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கணும், வதக்கிக்கலாம். ஆஃப் சைஸ் சொரக்காய் துருவி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். சொரக்காய் 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். இப்போ அரைச்ச மசாலா விழுது சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ வதங்கி இருக்கு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 400 மில்லி தயிர் சிலுப்பி சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நமக்கு சொரக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.